Saravana Store. Super Home Store. Cot, sofa, dining. Imported furniture. Fridge, AC, washing machine. Saravana Stores in Super Home Store. March 14 அன்று ஆரம்பம். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல காஃபியை நம்ம ஸ்கின் கேர்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறதால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். காஃபியை நம்ம ஸ்கின்ல போடுறதால நம்ம ஸ்கின் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாவும் ஹைட்ரேட்டடாவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் காஃபி ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அதனால நம்மளோட ஸ்கின் ரொம்பவே சப்பிளாவும் ஃப்ரிம்மாவும் அண்ட் நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபாலியேட் பண்றதுல காஃபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நீங்க காஃபியை ஸ்கின்ல போடுறதால அது ஆன்டி ஏஜிங்க தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீமெச்சூர் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அதையுமே காஃபி ரிடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்னேஸை குறைக்கிறது, பாக்டீரியாஸை எதிர்த்து ஃபைட் பண்றது, சன் ப்ரொடெக்ஷன், ஸ்கின் கேன்சரை ப்ரிவென்ட் பண்றது, டார்க் சர்க்கிள்ஸை ரிடியூஸ் பண்றது, பஃபினஸ் ரெடியூஸ் பண்றது, பிளட் ஃப்ளோவை அதிகமாக்குறது அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்களை காஃபி செய்யறதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி இன்னுமே நிறைய டீட்டெயில்டா பார்ப்போம் வாங்க. காஃபி நமக்கு செய்யற முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின் கேன்சரை தடுக்கிறது. விட்டமின் B3 அப்படிங்கிற ஒரு விஷயம் காஃபில இருக்கு. இந்த விட்டமின் B3 தான் நம்ம ஸ்கின்ல கேன்சர் செல்ஸ் வளர விடாம தடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கின்னுக்கு காஃபி ஒரு நேச்சுரலான சன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன்னால வந்த டேமேஜா இருக்கட்டும், டேனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே காஃபி போடுறதால கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் காஃபியை ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாம தலைக்குமே போடுவாங்க. அப்படி ஹேர்ல இல்ல ஸ்கேல்ப்ல நீங்க அப்ளை பண்றதால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேர் க்ரோத்தை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணுது. அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதால நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ்ல இருக்க இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாமே குறையும். சீக்கிரமாவே ஒரு சிலருக்கு ஹேர் லாஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். சோ அது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த காஃபி ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம காஃபி ஹேர் மாஸ்க் நீங்க தலையில போடுறதால கண்டிப்பா ஹேர் ரொம்பவே ஷைனியாவும் நிறைய வால்யூமோடையும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஃபியை மோஸ்டா ஸ்க்ரப் மாதிரி செஞ்சு போடுறது தான் வழக்கம். சோ காஃபியோட ஏதாச்சும் ஒரு ஆயில், ஆலிவ் ஆயிலோ இல்ல கோகனட் ஆயிலோ சேர்த்து ஸ்க்ரப் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா காஃபியோட மில்க் சேர்த்து ஸ்க்ரப் பண்றது, இல்லனா ஹனி சேர்த்து ஸ்க்ரப் பண்றது, இதெல்லாம் கூட நீங்க பண்ணலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா காஃபியோட சுகர் சேர்த்து ஸ்க்ரப் பண்றதும் ரொம்பவே நல்ல ஒரு ரெமெடி அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஸ்டே டியூன் டு IBC மங்கை. ஸோ இப்போ நீங்க ஓடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. இப்போ சின்ன சின்ன மாறுதல்கள், PCOD வருதா, தைராய்டு வருதா, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலால கூட இன்னைக்கு வருது. அதெல்லாம் நீங்களே சரி பண்ண முடியும். நல்ல உணவு பழக்கங்கள், சரியான உடற்பயிற்சி மூலமா மருந்து சாப்பிடாம இதை கட்டாயம் உங்களால் சரி பண்ணிக்க முடியும். ப்ரீ டயபெட்டிக்காக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் டேப்லெட்லாம் எடுக்கவே வேண்டாம்.